Kumar star. Audience South Africa. Kung Fu Panda Gem. வணக்கம் மக்களே. Battery 97%. சவுத் ஆஃப்ரிக்கா vs வெஸ்ட் இண்டீஸ் தேர்ட் அண்ட் ஃபைனல் T20 இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடங்க போகுது. Jayakant star verified. இது வரைக்கும் நடந்த 2 போட்டிகளில் 1-1 அப்படின்னு சமநிலையில் இருக்கு. இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தான் இந்த சீரீஸை கைப்பற்ற போறாங்க. ஓகேங்களா? 2 லைனப்பும் பாருங்க, அருமையா இருக்கு. எஸ், நம்ம நேரடியா இப்ப டாஸுக்கு போகலாம். ஓகேங்களா? South Africa is உண்மையிலேயே பயங்கரமான ஒரு கான்டெஸ்டா இருக்க போகுதுங்க. சவுத் ஆப்பிரிக்கா தான் காயினை ஃபிளிப் பண்றாங்க. Heads is the call. Heads it is. எஸ், சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் ஜெயிச்சிருக்காங்க. அகைன் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பாப்போம். Welcome. You are batting. Waiting for selection of bowler. எஸ், இது கரெக்டான மூவா இருக்குமா அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். New non-striker. பவுலிங் அப்படின்னு சொல்லிருக்காங்க தமிழ்நிதி into the attack straight away. Your team is and selecting Aravind and Jayakant open the batting. நமக்கு போதும் பாப்போம். முதல் பந்து. எஸ், நேரம் எடுக்கிறாருங்க அரவிந்த். என்ன ஆச்சு, என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏன் இந்த தாமதம்? bowler 3 0 run waiting for ball. ஏன் இவ்வளவு தாமதம் அப்படிங்கிறது தெரியல. நெக்ஸ்ட் டெலிவரி தமிழ்நிதி. Terrific running. 3 runs follow பண்ணிட்டாருங்க. Your team is Next delivery, Jayakant is on strike. Bowler 5 runs. 5. Your team is selecting hit. Bowler 2 அற்புதங்க. மீண்டும் ஒரு 5. ball. 13 for no loss. Next delivery. Can he provide a breakthrough here? Jamal Nidhi. Bowler Dot 5 ball. 0 run. Your team is selecting hit. அடுத்த பந்து. Bowler 4 எஸ், இதோட இந்த ஓவர் முடிஞ்சுங்க. சேஃபாவே ஆடிட்டாருங்க. 1.0 overs is 30. பெரிய ஷாட் இப்போதைக்கு தேவையில்லை. New bowler Praveen SPK. எஸ், இங்க நம்பர் 1 பவுலர் பிரவீன் குமார் into the attack. எஸ், நேற்றைக்கு ஒரு ஓவர் தான் பந்து வீசி இருந்தார் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு மேஜிக் பண்ண முடியும். அடுத்த பந்து Bowler 6 that's out. ஒரு புவர் Harshit ஷாட். Wanastar 12 runs. தேவையில்லாத பொறுப்பற்ற முறையில் அரவிந்த் வெளியே Waiting for போறாரு. selection of striker. பிரவீன் குமார் ஃபர்ஸ்ட் பிளட். எஸ், உண்மையிலேயே அருமையான டெலிவரி. உங்களுக்கு நேரம் இருக்கு அப்படிங்கிற போது ஏன் இந்த ஷாட்? இங்க அருண் தேஜ் வந்திருக்காரு. Your team is selecting hit. எந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும்? Bowler 2 1 Your run. team is selecting. அடுத்த பந்து. Bowler 5 அகைன் ஒரு 1 run waiting for ball. நெக்ஸ்ட் டெலிவரி. Your team is selecting hit. இன்னொரு மேஜிக் பண்ண முடியுமா பிரவீன் குமார் அங்கிருந்து? Terrific running. Bowler 6 3 runs 3 taken. run waiting. Your team is selecting அடுத்த hit. பந்து. எஸ், கடைசி பந்துங்க. Bowler 0 என்ன that's out. பாருங்க பாலுங்க. Jayakant star Absolute verified. beauty. 6 runs Wow. 5 balls. Score after Jayakant 2.0 overs is 22 for 2. New non-striker Balarasu press star verified. ஒண்ணுமே புரியலங்க. What a bowling from Praveen SPK. Yes, Sabari into the attack. Suddenly pressure. என்ன பண்ண போறாங்க? எஸ், அங்க நேரம் எடுக்கிறாருங்க. Bowler 4 2 ரன்கள். waiting for அருண் ball. தேஜ் எக்ஸலன்ட் கவர் டிரைவ். தடுக்கவே முடியலங்க. அடுத்த பந்து. Your team is selecting. Bowler 3 Single. 1 run waiting for ball. எஸ், இங்க வல்லரசு பிரஸ். Your team is selecting hit. பல ஆண்டுகளுக்கு பிறகு அணியில் இணைந்து இருக்கிறார். ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுமா? சின்னதாக ஒரு பார்ட்னர்ஷிப்பாவது கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் பார்க்கணும் நம்ம. எஸ், முதன் முறையாக ஸ்ட்ரைக்கில் இருக்காருங்க. சபரி வர்சஸ் வல்லரசு. எஸ், ஏன் இவ்வளவு தாமதம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. 1 ரன் ப்ரெஷரில் இருக்காருங்க வல்லரசு. பேரவே Your தெரியுது. team is selecting அடுத்த பந்து. hit. அருண் தேஜ். Bowler 4 that's out. Aaron Taystar Sabari. 9
ஆன் New ஃபயர். striker, Brain Lara நேற்றுக்கு Star, எங்க waiting விட்டாரோ for ball. அங்கேயே தொடர்றாரு அப்படின்னு நாங்க சொல்லணும். Your team is selecting பியூட்டிஃபுல். hit. இங்க பிரைன் லாரா காளியப்பன் வந்திருக்காருங்க. Bowler 5, Single 1 taken. run, waiting for ball. 29 for 3. Your team is வல்லரசு இஸ் selecting பேட்டிங் hit. ஆன் 1. இது பயங்கரமான கான்ட்ராஸ்ட் ஆயிருக்குங்க. வல்லரசு vs சபரி. அடுத்த பந்து. for 3. 2 runs taken. Excellent running Score after from 3.0 வல்லரசு. overs பாருங்க is அவருடைய 31 ஃபிட்னஸை for பாருங்க. 3. என்னதான் வயது ஆகி Waiting இருந்தாலும் for ரன் New bowler, ஓடுறதுல அவர் அடிச்சுக்கவே Rashid முடியாதுங்க. Khan Star. எஸ் இங்க ஜீவரத்னம் இன்டு தி அட்டாக். முதல் போட்டியில் அற்புதமாக பந்து Your team is வீசியிருந்தாருங்க. selecting hit. பட் இன்னைக்கு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் கேள்வி. காளியப்பன் ஆன் ஸ்ட்ரைக். Bowler 1, Dot ball. 0 run, waiting for ball. அடுத்த பந்து. Your team is selecting hit. எஸ் பதுங்குவாரா பாயுவாரா காளியப்பன் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஜீவரத்னம். Mic access given to Jayakant Star verified. எஸ் என்ன இவ்வளவு நேரம் எடுக்கிறாரு. பட் பார்ப்போம் இது எந்த அளவுக்கு அவருக்கு வந்து கை கொடுக்குது அப்படின்னு. Bowler 1, டாட் 0 பால் run, waiting for கிளியராகவே ball. தெரியுதுங்க. ப்ரெஷர் தெரியுதுங்க அவருடைய முகத்துல. காளியப்பன் முகத்துல ப்ரெஷர் தெரியுது. Your team is selecting hit. அடுத்த பந்து. விக்கெட் எடுத்து கொடுக்க முடியுமா ஜீவாவால? பார்ப்போம். Bowler 6, 5 5 runs. ரன்கள். Score after Yes, அங்க 3.3 பாலை overs விட்டுட்டு is வேடிக்கை 36 பார்த்துக்கிட்டு for இருக்காருங்க. 3, waiting for ball. அடுத்த பந்து. 36 for 3 now. Vallaras is batting on 3. Next delivery. Can he team is provide a selecting breakthrough hit. here? Bowler 6, 2 1 runs run, taken. waiting for ball. 38 for 3. Vallaras is batting on 5. Your team is Kaliyappan is batting selecting on hit. 6. நெக்ஸ்ட் டெலிவரி. பெரிய ஷாட்டுக்கு போவாரா வல்லரசு? எஸ் வழக்கமாக அந்த பவுண்டரி அப்படிங்கிறது அவருக்கு அடிக்காமல் இருந்தால் தூக்கமே வராது. பட் பார்ப்போம். எஸ் அங்கே பாருங்க கரகோஷத்தை பாருங்க. வல்லரசு படை வாழ்க வாழ்க அப்படின்ற கோஷம் ஒழிச்சுக்கிட்டே இருக்குங்க அங்கே. Bowler 3, 1 run. 1 run, waiting for ball. 39 for 3. கடைசி பந்து. விக்கெட்டோட முடிப்பாரா ஜீவா? எஸ் பயங்கரமாக அங்கே டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. பிரவீன், எஸ்பிகே அண்ட் ஜீவரத்னம். பார்க்கலாம் விக்கெட் எடுப்பாரா அப்படின்னு. Your team is selecting hit. எஸ் அந்த ட்ராப்புக்குள்ளே சிக்க போகிறாரா காளியப்பன் அல்லது ஒரு சின்ன பேட்டில் வெற்றி பெற போகிறாரா? Bowler 0, that's out. ட்ராப்ல Brain சிக்கிட்டாரு. Lara சொன்ன Star, மாதிரியே 6 சிக்கிட்டாரு. runs, ஜீவா 5 balls. அற்புதமான ஒரு Score யாக்கரை after போட்டுட்டாங்க. 4.0 overs is Super 39 bowling. for 4. பாருங்க 2 Waiting விக்கெட் for 0ல selection போயிருக்கு of அப்படின்னா non-striker. அவங்க எவ்வளவு பிரஷர்ல Waiting for இருக்காங்க selection அப்படிங்கிறது of bowler. தெளிவாவே New தெரியுதுங்க. non-striker, Nathan Mix. அற்புதமான Your team பந்து is வச்சு எக்ஸலன்ட் selecting திங்கிங் hit. ஃப்ரம் ஜீவரத்னம் சொல்லி ஆகணும். இங்க விக்னேஷ் களமிறங்கி இருக்காரு. எஸ் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே விக்னேஷ் தான் பவுலிங் போட வந்திருக்காரு. 2 விக்னேஷ் களத்தில் இருக்காங்க. இது ஒரு பயங்கரமான கான்டெஸ்டாக இருக்குங்க. யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறது Bowler பார்ப்போம். 6, 5 runs 5 taken. run, waiting for ball. வல்லரசு சைலண்டாக அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரா? 44 for 4 now. எஸ் இது பயங்கரமான பேட்டிலாக இருக்கும். விக்னேஷ் versus விக்னேஷ். Your team is selecting hit. பெரிய ஷாட்டுக்கு போனால் பார்க்கலாம். அவருடைய அணுகுமுறை இன்றாவது மாறி இருக்கிறதா அல்லது ஒரே மாதிரி தானா அப்படிங்கிறது இப்போ தெரியாது. பாருங்க 6 runs. நான் எப்பவும் இதே மாதிரி தான் 50 runs for West ஆடுவேன். நீ என்னை Indies. பிடிச்சா பிடிச்சிக்கோ Waiting for அப்படிங்கிற மாதிரி ball. ஆடுறாருங்க. அற்புதம். 6 ரன்கள். இதோட 50 வந்திருக்குங்க. 50 for 4.
Your team is selecting hit. அடுத்த பந்து. இப்போ டாட் வைப்பாரா தெரியல, பார்க்கலாம். பயங்கரமா போய்கிட்டு இருக்குங்க. பலத்த கரகோஷம். அந்த ஒரு சிக்ஸுக்கு எப்படின்னா பெரிய இன்னிங்ஸ் ஒரு ஆடினார்னா பட்ட ஒரு கரகோஷம் இருக்கும் அப்படிங்கிறது பாருங்க. 3 runs taken. வல்லரசு அருமையா ஓடிட்டு இருக்காருங்க. இந்த ஓட்டம் எவ்வளவு நீடிக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இது வரைக்கும் அவருடைய முகத்தில் அந்த டயர்ட்னஸ் அப்படிங்கிறது தெரியல. அடுத்த பந்து. விக்னேஷ் விக்கெட் எடுத்து கொடுப்பாரா? நேற்றைக்கு அற்புதமாகவே பந்து வீசியிருந்தார். 53 for 4. இது வழக்கமான வல்லரசு இல்லையோ அப்படிங்கிற ஃபீல் தாங்க வருது. ஒரு பவுண்டரிங்க வல்லரசு கிட்ட காதுல கேட்டுருச்சு நினைக்கிறேன். அவருக்கு அற்புதமான ஒரு பவுண்டரி. Your team is selecting hit. அடுத்த பந்து. $57 for 4 now. இன்னும் 2 பந்துகள் பாக்கி இந்த ஓவர்ல. பயங்கரமா திங்க் பண்ணி ஆடுறாருங்க வல்லரசு. அற்புதமான ஒரு கவர் டிரைவ்ங்க வல்லரசு. Your team is selecting hit. குயிக்காவே 19க்கு மூவ் ஆயிட்டாரு. கடைசி பந்து இந்த ஓவர் ரொட்டேட் பண்ண போறாரா அல்லது மறுபடியும் பெரிய ஷாட்டுக்கு போக போறாரா? 61 for 4. வெற்றிகரமான விக்னேஷ் ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துட்டாருங்க. வல்லரசு கோல். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் கிடைக்குதோ அது பெருசா கன்வெர்ட் பண்ண முடியாம அவுட் ஆகுறத பாக்குறோம். அயான் மண்டல் into the attack now. விக்னேஷ் on strike. அயான் மண்டல் பொறுத்த வரைக்கும் சின்ன நம்பர் வச்சு விக்கெட் எடுக்கிறதுல ஒரு கில்லி அப்படின்னு சொல்லலாம். பட் பாப்போம் விக்னேஷ் எப்படி அணுக போறாரு அப்படின்னு. முதல் பந்து. 5 ஓவர்கள் தான் பாருங்க. நான் இதை தான் சொன்னேன். அவர் சின்ன நம்பர் தான் வைப்பாரு. 0 வச்சிருக்காரு பாருங்க. முதல் பந்து எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு பாருங்க அயான் மண்டலுக்கு. MSD on strike for the first time. ஜெயராமன் ஒரு முக்கியமான இன்னிங்ஸ்க்கு இது. இந்த சீரீஸ் வெஸ்ட் இண்டீஸ் கைப்பற்றணும்னா ஜெயராமனுடைய இன்னிங்ஸ் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பட் எப்படி ஆட போறாரு? பாசிட்டிவான ஸ்டார்ட்ங்க. பட் பாப்போம், இதை பெருசா கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் அவங்க டீமுமே விரும்புவாங்க. அடுத்த பந்து. ஜெயராமன். அயான் மண்டல் ஒரு விக்கெட் எடுத்து கொடுப்பாரா? நேற்றைக்கு அற்புதமான பந்து வீச்சு. 66 for 5. பயங்கரமா யோசிச்சு ஆடுறதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பேட்டர் அப்படின்னு சொல்லலாம் ஜெயராமன் பொறுத்த வரைக்கும். 6 ரன்கள். இது ஒரு டிஃபரெண்டான அப்ரோச்சா இருக்குங்க ஜெயராமன் பொறுத்த வரைக்கும். அற்புதமான 6. பாருங்க, ஒரு பவுண்டரி followed by a 6. Next delivery. Can he provide a breakthrough? Ayan Mandal. $72 for 5. ஜெயராமன். இவருடைய விக்கெட் ரொம்பவே கீ அப்படின்னு சொல்லலாம் சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும். எந்த அளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா உங்களை கேம்லேருந்து கம்ப்ளீட்டாகவே அவங்க பக்கம் கொண்டு போயிடுவாங்க. வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் போயிடும் கேம். 2 runs taken. Next delivery. அயான் மண்டல். இன்னும் 2 பந்துகள் பாக்கி. ஒரு விக்கெட் அதை எடுத்து கொடுக்க முடியுமா? 74 for 5. Jayaraman is batting on 12. Vignesh is batting on 10. அடுத்த பந்து. கடைசி பால்.
எஸ் சாரி, இன்னும் 2 பந்துகள் பாக்கி. காலிங்க. Bowler 6. That's எஸ், out. ஒன் ஷாட் டூ MSB மெனி. start. புவர் 12 எக்ஸிகியூஷன் runs, அப்படின்னு 4 சொல்லி balls. ஆகணும். இன்னிங்ஸை கொண்டு போக Waiting for பார்ப்பீங்களா, selection of திரும்ப striker. திரும்ப உங்களுக்கு அவர் வந்து 6s கன்சீட் பண்ண மாட்டாருங்க. அதை புரிஞ்சு ஆடி இருக்கணுமோ அப்படின்னு தான் தோணுது. டிசப்பாயிண்டடோட வெளியே போகிறாரு ஜெயராமன். எஸ், ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் பெரிய ஷாட்டுக்கு ஆசைப்பட்டால் இது தான் நடக்கும். அயான் மண்டல் ஃபைனலி பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காருங்க. New striker, Kung Fu Panda Jam. Waiting எஸ், for இங்கே ball. மிஸ்டர் கேனி கம்ஸ் டு த கிரீஸ். Your team is கேப்டன் selecting வந்திருக்காரு. hit. பாப்போம் எப்படி அணுக போறாரு இந்த இன்னிங்ஸ் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப முக்கியம். 4 ரன்கள். இதோட இந்த Score ஓவர் after முடிஞ்சுதுங்க. 6.0 overs is 78 for 6. Waiting for select. எஸ், New bowler. உண்மையிலேயே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இன்னிங்ஸ். எஸ், SPK கரெக்டாக start. பிரவீன் எஸ்பிகே 1.0 வந்திருக்காருங்க. overs, 9 runs, 2 wickets. இந்த ஓவர் ரொம்ப ரொம்ப குரூஷலாக இருக்கும் 2 சைடுமே. பிரவீன் எஸ்பிகே விக்கெட் எடுத்தாருன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அது கொண்டாட்டமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வெஸ்ட் இண்டீஸுக்கு Your தாங்க team is கொண்டாட்டம். selecting முதல் hit. பந்து விக்னேஷ். எஸ், அவருடைய மைண்டில் என்ன ஓடுது இப்போ பார்ப்போம். முதல் பந்து ஆல்ரெடி 2 விக்கெட்டுகளை எடுத்திருக்காருங்க பிரவீன் எஸ்பிகே. Bowler 5. 4 ரன்கள். Waiting for ball. பாருங்க விக்னேஷ் முகத்தில் அந்த குஷியை பாருங்க. 4 போனதுக்கப்புறம் ஃபீல்ட்ஸால் தடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தெரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க பால். அடுத்த Your team பந்து is selecting hit. சடனாகவே 14க்கு மூவ் ஆயிட்டாருங்க. 4 பந்துகள் தான் இது வரைக்கும் ஆடி இருக்கிறார். அடுத்த பந்து 82 for 6. எஸ், மிஸ்டர் கனி நான் ஸ்ட்ரைக்கர் ரன்ல 4 ரன்களோட களத்தில் நீடிக்கிறார். Bowler 3. மீண்டும் ஒரு Full run. run. Waiting for விக்னேஷ் ball. பாருங்க, ஜஸ்ட் அப்படியே ஷார்ட்டை Your செக் team பண்ண is மாதிரி இருந்தது. selecting hit. பட் அற்புதமான ஒரு பவுண்டரி. செக் பண்ணிக்கிறாரோ அப்படின்னு தாங்க தோணுது. பெரிய ஷாட்டுக்கு போவாரா பார்ப்போம். அற்புதமாக இருக்கு அவருடைய பேட்டிங். எஸ், பிரவீன் எஸ்பிகே கம்பேக் பண்ணுவாரா இங்கிருந்து? 5 ரன்கள். பாருங்க, Score after 6. Your கொஞ்சம் team மிஸ் is ஆகுது. selecting hit. மிஸ்டர் கனி என்ன பண்ண போறாரு? சடனாக பாருங்க, ரன்ஸ் 91 for 5 now for 6. எஸ், மிஸ்டர் கனி on strike. Bowler 1. Again ஒரு Full 4ங்க. run. Waiting for ball. சூப்பர் ஷாட். எக்ஸ்பென்சிவாக மாறிக்கிட்டு இருக்கா பிரவீன் எஸ்பிகே. என்ன பண்றாரு? எஸ், அங்க பாருங்க கேப்டன் அதான் யோசிச்சுட்டு இருக்காரு. 6 ரன்கள் டேக் ஆன் பண்ணிட்டாருங்க. என்ன மாதிரியான கனெக்ஷன் ஃப்ரம் மிஸ்டர் கானி. Waiting for ball. வாவ், என்ன மாதிரியான டைம். மீண்டும் ஒரு நாள் சூப்பராக இருக்கு 7.0 பார்க்கறதுக்கு. overs பிரவீன் is எஸ்பிகே 105 வெரி for 6. வெரி எக்ஸ்பென்சிவாக மாறிடுச்சுங்க இந்த ஓவர். New முதல் bowler. ஓவரில் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. பட் Shed start. இந்த ஓவர் 1.0 ரொம்ப overs, ரொம்ப 9 எக்ஸ்பென்சிவாக runs, போயிருச்சு. 1 wickets. 105 ரன்கள். பாருங்க, சடனாக மொமெண்டம் ஷிஃப்ட் ஆயிடுச்சோ அப்படின்னு தாங்க தோணுது. பட் சபரி என்ன பண்றான்னு பார்ப்போம். Your team முதல் is பந்து selecting hit. Bowler 5. Single. 1 run. Waiting for ball. எஸ், மிஸ்டர் கனி இஸ் பேட்டிங் ஆன் 18. விக்னேஷ் இஸ் பேட்டிங் ஆன் 24. எஸ், பவுண்டரியில தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. 3 runs. பாருங்க, இந்த ஓவரில் அணுகுமுறை கம்ப்ளீட்டாக மாறுதுங்க. ரொட்டேட் மோடுக்கு போறாங்க எல்லாருமே. பார்ப்போம். Your team is selecting அடுத்த hit. பந்து Bowler 6. 4 ரன்கள். Score after அற்புதமான 7.3 டைமிங் overs. ஃப்ரம் Your team is விக்னேஷ். selecting hit. அடுத்த பந்து Bowler 5. 1 run. எஸ், சிங்கிள். Waiting for ball. சூப்பருங்க, இதுதாங்க தேவை உங்களுக்கு. ஒரு ஷாட் team போதும். is selecting. ஏன்னா ரன்ஸ் வந்துட்டு இருக்கு. Bowler 3. That's எஸ், out. சபரி Kung Fu இன்னொரு Panda Jam. முக்கியமான பிரேக் த்ரூ 21 எடுத்து runs, கொடுத்துருக்காருங்க. 6 balls. டேஞ்சர்மேன் மிஸ்டர் கேனி Waiting for கோல்ஸ். selection of striker. எஸ், சடனாங்க பாருங்க. நிச்சயமா இதை ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏமாற்றத்தோட கனி New வெளியில போறாரு. striker. Jayakant star verified for எஸ், second ஜெயகாந்த் time. 2வது Waiting முறை for ball. களத்துக்கு வந்திருக்கிறார். இந்த முறை எப்படி Your ஆட team போறாரு? is அவர் selecting பேட்டிங் him. பொறுத்த வரைக்கும் அவருடைய புவர் ஃபார்ம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. பட் Bowler இன்னைக்கு 2. பாருங்க 6 அப்ரோச் runs. வேற மாதிரி இருக்குங்க. Score 6 after ரன்கள். 8.0 overs is முதல் பந்தே ஒரு 120 for 7. பயங்கரமான அடி. New bowler. Rashid Khan star. 120 for 1.0 7 now. overs, 8 runs, 1 wicket. எஸ், Your team விக்னேஷ் is ஆன் selecting ஸ்ட்ரைக். hit. Bowler 4. 6 6 ரன்கள். runs. Waiting for ball. 126 for Your 7. team is selecting hit. அற்புதமா ஆடிட்டு இருக்காருங்க விக்னேஷ் இது வரைக்கும். Bowler 5. 3 1 1 run. ரன். Waiting for ball. அடுத்த பந்து
விக்னேஷ் இஸ் பேட்டிங் ஆன் 36. பாருங்க Your team is selecting இவ்வளவு அற்புதமா இருக்கு. ஜெயகாந்த் bowler 1, 2 runs. runs. Score after 8.3 overs is 100. Your team is selecting காலிங்க. இதுதாங்க உங்களுக்கு தேவைன்றது. Jayakant கை Star 6க்கு தான் போகுமா அப்படிங்கிற கேள்வி தாங்க எழும்புது. அங்க ஒரு பக்கம் விக்னேஷ் எந்த நேரத்தில் சிக்ஸஸ் அடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு ஆடுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு அவருடைய அப்ரோச்சே வித்தியாசமா இருக்கு. அதை உணர்ந்த மற்றவர்கள் ஏன் அவருக்கு வந்து ஒரு கூட்டணி அமைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. இங்க அரவிந்த் வந்திருக்காரு. பட் பாப்போம். 129 for 8. Your team is selecting ஜீவரத்னம் ஒரு முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க. அரவிந்த் என்ன பண்ண போறாரு? முதல் வாய்ப்பில் தேவையில்லாத ஷாட் ஆடி அவுட் ஆனாரு. இங்கிருந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் 30 ரன்ஸ் ஆகுது தேவை. 129 for 8. 5 runs. 5 run. Waiting for ball. அடுத்த பந்து. Your team is selecting விக்னேஷ் ஒரு கீ மேன்ங்க. அவருடைய விக்கெட் ரொம்ப கீ. அவர் நின்னா உண்மையிலேயே ஸ்கோர் எங்கேயே போயிடும். ஏன்னா அவரே ஸ்ட்ரைக்கை வச்சுக்கலாமா அப்படின்னு தான் தோணுது இப்போ சடனாக. ஏன்னா மற்றவர்கள் யாருமே வந்து கை கொடுக்குற மாதிரி தெரியல. 3 runs. பாருங்க அதுதான் கரெக்டாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டாரு. அடுத்த ஓவர் அவர் தான் ஆட போறாரு. Ayan Mindal Jam 1.0 overs 17 runs 1 wickets. Yes, Ayan Mandal into his second over now. Vignesh is batting on 39. Yes, நிச்சயமா பெரிய ஷாட்டுக்கு தான் போவாருன்னு தோணுது. பட் பார்ப்போம். விக்னேஷ் 137 for 8. இல்லைங்க டிஃப்ரெண்டாக ஆடுறேன்னா பட் ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணியிருக்காரு. அரவிந்த் எப்படி ஆட போறாரு அப்படின்னு தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் இதுதாங்க சொன்னேன். விக்னேஷ் ஸ்ட்ரைக்கை வச்சுருக்கணும். இதுக்கு தான் அரவிந்த் அவருடைய புவர் ஃபார்ம் கண்டினியூ ஆகுது. நிலைத்து நிற்கவே முடியல அவரால். தேவையில்லாத ஷாட் ரொட்டேட் ஆகுது பண்ணியிருக்கலாம். கும்ஃபு பாண்டியா மிஸ்டர் கனி வந்திருக்காரு. Your team is select bowler 1 6 runs. Your team is அற்புதமான bowler 2 runs. Your team is bowler 5. மீண்டும் ஒரு 6ங்க. எஸ் Score after 10. கனியுடைய அதிரடி அப்படிங்கிறது சமீப காலங்களில் தொடர்ந்துகிட்டே இருக்குங்க. நம்ம பார்த்தோம் ஏற்கனவே ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்த மாதிரி தான் பின்னி பெடல் எடுத்தாரு. எஸ் இங்க பிரசன்ன குமார் வந்திருக்காருங்க. விக்னேஷ் இஸ் பேட்டிங் ஆன் 40. 50 போட முடியுமா? 50 பத்தில அவர் யோசிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம். Bowler 3. Dot ball. Waiting for ball. 152 for 9. பிரசன்னகுமாரை தாமதமாக கொண்டு வந்துட்டாங்களா? பட் அப்படியே சொல்ல முடியாது. எல்லா வீரர்களுமே விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. பட் கடைசி விக்கெட்டை எடுத்து விடு அப்படிங்கிற மாதிரி கேப்டன் கொடுத்திருக்காரு. பட் பார்ப்போம். Bowler 6. Waiting for ball. Your team is selecting hit. 5 6 அப்படிங்கிறது தெரியல. பார்ப்போம். Bowler 3. இல்லைங்க. 0 run. டாட் பால். Score after 10.3 overs is 154 for 9. Waiting for ball. இங்கிருந்து எவ்வளவு ரன்ஸ் வரும்? முக்கியமான தருணம் இது. Your team is selecting hit. சீரிஸ் டிசைடர் அப்படிங்கிற பொழுது உங்களுக்கு ரன்ஸ் தேவை. 6 ரன்கள். அற்புதமான கனெக்ஷன். விக்னேஷ் 160 வந்துடுச்சுங்க. இன்னும் ஒரு 15 அல்லது 20 ரன்கள் வந்தால் கூட அவங்களுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஏன் அற்புதமான ஒரு 50 விக்னேஷ் கிட்ட இருந்து ஒரு ஹீரோவா திகழறாருங்க முக்கியமான டிசைடர் போட்டியில. உண்மையிலேயே பயங்கரமான செலிப்ரேஷன் எதுவுமே இல்லை. ஏன்னா கேம் இன்னும் முடியல அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். கொண்டாட்டம் பெருசா இல்லை. 6 ரன்கள் மிஸ்டர் கனி வளர்ந்துட்டாருங்க பிரசன்னாவை. 169 for new bowler Tamil Nidhi 45 star 1.0. இந்த ஓவர் மட்டும் எக்ஸ்பென்சிவா மாறுச்சுன்னா 190க்கு போயிருங்க என் கணிப்புப்படி. பட் பார்ப்போம். தமிழ் நிதி விக்கெட் எடுக்க முடியுமா? எடுத்துட்டாருங்க. ஆஹா, முதல் பந்தே எதுக்கு 6க்கு போறீங்க அப்படின்னு தான் அங்க கேப்டனுடைய மைண்டா இருந்திருக்கும். நிச்சயமா 50 அடிச்சிட்ட உடனே நீங்க 6 தான் அடிப்பீங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்து அது கேஷார் போல தான் பவுலிங் போடுவாங்க. அதை ஏன் உணரல அப்படிங்கிறது தெரியல. பட் பார்ப்போம். 171. Yes, 170 target. New striker Tamil Nidhi 45 star. New non-striker. Yes, Tamil Nidhi and Vignesh இறங்கிருக்காங்க. Waiting for hit. ஜெயகாந்த் into the attack. ஒரு குரூஷியலான மூவ் இது. ஏன்னா ஜெயகாந்த் கிட்ட நீங்க விக்கெட்டை விட்டுட்டீங்கன்னா சேஸ் பண்றது ரொம்ப கடினமாயிடும். பட் பார்ப்போம். இது வரைக்கும் அவர் விக்கெட் எடுக்காம பெரும்பாலும் போனதே கிடையாதுங்க. பவர் பிளேயை பொறுத்த வரைக்கும் முதல் ஓவரில் விக்கெட் அற்புதமாக எடுத்து கொடுத்துருக்காரு. 4 ரன்கள். Your team is selecting ball. 9 for no loss. Next delivery. Can he provide a magic here? Jayakant. Terrific running. 3 runs. Bowler 6, 3 run.
Waiting for hit. அடுத்த பந்து தமிழ்நிதி. Terrific running. Bowler 5. 3 runs 3 again. run. You're waiting for hit. எஸ், உங்களுக்கு ஓவர் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஷாட் வந்தாலே போதுமானது. அடுத்த பந்து எஸ், இந்த பந்து குரூஷலாக Bowler இருக்குங்க. 2. 5 5 ரன்கள். run. Waiting for hit. எஸ், தமிழ்நிதி கணிச்சு ஆடுறாரு. Terrific running. எஸ், இதோட முடிஞ்சுதுங்க. ஓவர் எக்ஸ்பென்சிவாக போயிருக்கு. இதைத்தான் அவங்க எதிர்பார்த்துட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கன்ஸ். ஏன்னா ஜெயகாந்த் கிட்ட நீங்கள் முதல் ஓவர் விக்கெட் Nathan விடலனா McSweeney style. உங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும். இப்போதைக்கு 23 Waiting பாருங்க. for hit. பேட்டிங்கில் கலக்கின விக்னேஷ் வந்திருக்காருங்க. மேஜிக் பண்ண முடியுமா அவரால்? Bowler 1 5. run taken. 1 run. Your team is selecting ball. தமிழ்நிதி இஸ் பேட்டிங் ஆன். எஸ், இருவருமே 12 அப்படின்னு களத்தில் இருக்கிறாங்க. விக்னேஷன் தமிழ்நிதி. இது பயங்கரமாக கான்டெஸ்ட் ஆகிருக்குங்க. ஏன்னா விக்னேஷ் யார் வெற்றி பெற போகிறாங்க இந்த மினி பேட்டில் அப்படிங்கிறத பார்ப்போம். 24 for no loss. எஸ், Bowler 5. இதுதாங்க That's out. நடந்தது. Mitchell Owen star. 12 runs, 4 balls. முக்கியமான ஒரு விக்கெட்டுங்க. New striker. பேட்டிங்கில் மட்டும் இல்லை, RSK இன்னைக்கு நான் Net star. பவுலிங்லையும் Your team is கலக்கிறேன்டா. selecting அவங்களுக்கு ball. அற்புதமான ஒரு பந்து வச்சு விக்னேஷ் கிட்ட இருந்து. இங்க சரவணன் வந்திருக்காரு. பார்ப்போம். நெக்ஸ்ட் டெலிவரி ஃப்ரம் விக்னேஷ். பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காரு. Bowler காலிங்க 3. That's out. கரெக்டாக New கணிச்சு striker. போட்டிருக்காருங்க. Onion Mindal Jack. அப்படியே நீ வெளியில Your team is போற ராஜா selecting ball. அப்படிங்கிற மாதிரி அனுப்பிட்டாருங்க. என்ன மாதிரியான ஒரு பவுலிங் விக்னேஷ் கிட்ட. எஸ்ங்க, அயான் மெண்டல் வந்திருக்காருங்க. நேற்றைக்கு ரொம்ப ஒரு புவர் ஷாட் ஆடி அவுட் ஆனார் முதல் பந்து. பட் இன்னைக்கு பெரிய ஸ்கோர். இன்னைக்கு எப்படி ஆட போறாரு? அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்க போகுது? Bowler 0. 6 6 ரன்கள். runs. Your team waiting எஸ், for பாருங்க hit. ஒரு டிஃப்ரெண்டான. பட் இது பத்தாதுங்க. Bowler ஏங்க 5. இதுதாங்க That's out. தேவையில்லாது. Onion Mindal புவர் Jack. வெரி 6 புவர் runs, அப்படின்னு 2 சொல்லி balls. ஆகணுங்க. இங்க உங்களுக்கு சேஸ் பண்ணும் பொழுது நீங்கள் ஒரு பெரிய ஷாட் அடிச்சுட்டு அகெயின் அண்ட் அகெயின் ஏன் அந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியல. Waiting பட் for இங்கே hit. பிரவீன் எஸ் ஸ்பீக்கிங் டு தி அட்டாக். ஐ மீன் கம்ஸ் டு தி கிரீஸ். Bowler 6. மீண்டும் ஒரு That's விக்கெட்டுங்க. out. Praveen SPK விக்னேஷ் ஆன் style. ஃபயர். 0 runs, 1 ball. 4 விக்கெட்டுகளை ஒரே ஓவரில் எடுத்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாரா கேமை அப்படிங்கிறது தான் பார்க்கணும் நம்ம இப்போ. எஸ், ஸ்டில் 140 ரன்ஸ் நீடட். தமிழ்நிதி ஒரு பக்கம் 12 ரன்களோட களத்தில் இருக்காரு. எஸ், இங்கே ஜீவரத்னம் கம்ஸ் டு த கிரீஸ் நவ். எஸ், பாருங்க விக்னேஷுடைய டே தாங்க இன்னைக்கு. பேட்டிங்கில் அற்புதமாக விளையாடினார். இப்போ பந்து வச்சுன்னு நான் தான் ராஜா இன்னைக்கு அப்படிங்கிறத காட்டுறாருங்க. பட் இவங்க 2 பேர் முக்கியமான ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நிதி அண்ட் ஜீவரத்னம் இன்னைக்கு கொண்டு போக முடியும். அவங்ககிட்ட எபிலிட்டி இருக்கு. பட் பார்ப்போம். வல்லரசுக்கு கிராம்ப் நினைக்கிறேன். பேட்டிங் ஆடும் பொழுதே கொஞ்சம் New ரன் bowler. ஓடும் பொழுது சிறு தடுமாற்றத்தை Waiting for பார்த்தோம். hit. எஸ், இங்க முதல் பந்து மிஸ்டர் கனி வந்திருக்காருங்க. Run for the Waiting second. for 2 hit. runs taken. Terrific running. Waiting for hit. 3 runs. அடுத்த பந்து. எஸ், இது பயங்கரமான கான்டெஸ்டாக இருக்கும். ஜீவா வர்சஸ் மிஸ்டர் கனி. Run Waiting for the for second. Waiting for hit. 5 ரன்கள். எஸ், இந்த ஓவரில் விக்கெட் விழாமல் நீங்கள் விட்டீங்கன்னா அது நல்லது அப்படின்னு தான் தோணுது. பட் பார்ப்போம். ஓவர் ரன்னுங்க முடிஞ்சுதுங்க. பரவாயில்ல, இதுதாங்க உங்களுக்கு New தேவை. bowler. எஸ், இங்கே ஜெயகாந்த் வந்திருக்காரு. விக்னேஷை போட்டிருக்கலாமா அப்படின்னு தான் தோணுது. பட் பார்ப்போம் இது எந்த மாதிரியான மூணு. 4 ரன்கள். Waiting for hit. Terrific running. Bowler 3 4. runs. 3 run. Your team is selecting ball. Waiting 56 for for hit. 4 now. Tamilnidhi on strike. Run for the Bowler 4. second. 2 2 runs. runs taken. Score. Waiting for hit. எஸ், இது வரைக்கும் நல்லா போய்கிட்டு இருக்குங்க. பட் பார்ப்போம் தமிழ்நிதியால் எந்த அளவுக்கு சர்வைவ் ஆக முடியும். 5 ரன்கள். Terrific running. Bowler 6. 3 runs 3 taken. run. Waiting for hit. தமிழ்நிதி இஸ் பேட்டிங் ஆன். Bowler 4 6. ரன்கள். 4 runs. தமிழ்நிதியோட ஸ்பெஷல் New ஷாட்டுங்க bowler. இது. Nathan McSweeney star. 1.0 overs. 7 runs. 4 எஸ், wickets. இங்கே நேத்தன் மெக்ஸ்வீனி வந்திருக்காரு. போன ஓவரே அவர் தான் போட்டிருக்கணும் அப்படின்னு தாங்க தோணுது. ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாரு மிஸ்டர் கனி. அது இந்த ஓவரில் தெரிஞ்சிடும். Bowler ஜீவரத்னம் 5 5 runs. ரன்கள். Your team is selecting ball. எஸ், சடனாக பாருங்க ஜீவரத்னம் moves to 25 now. தமிழ்நிதி for hit. is on Waiting 31. for hit. 4 ரன்கள்.
Bowler 3 6, ரன் ஸ்ட்ரைக் அண்ட் 3 இதோட runs. 50 பார்ட்னர்ஷிப் வந்ததுங்க Score இவங்க after ரெண்டு பேருக்கு இடையில 4.3 அற்புதமா போய்கிட்டு overs இருக்கு. is 81 for 4. Required 81 89 for runs 4. from 15.3 இப்போதைக்கு overs. ஈஸி 50 அப்படிங்கிற runs மாதிரி தான் இங்க partnership இருக்கு. between பட் Tamil பாப்போம் எந்த Nidhi அளவுக்கு இது 45 நீடிக்குது அப்படின்னு. star and Rashid Khan star. விக்னேஷ் கையில தான் The team இருக்கு. is selecting இங்க இருந்து ball. விக்கெட் எடுத்து கொடுத்தாருன்னா நிச்சயமா அவங்க டீமுக்கு அது கொண்டாட்டமா இருக்கும். பட் பொறுத்து பார்ப்போம். யோசிக்கிறாரு. அங்க டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. Waiting for hit. 3 பந்துகள் பாக்கிங்க. யோசிக்கிறாரு. அந்த ட்ராப்ல சிக்க போறாரா ஜெயவரத்னம் அப்படிங்கறத பாப்போம். Bowler 2. 4 ரன்கள். The team is selecting ball. அற்புதமா ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. எஸ் இப்போ ட்ரேட் தான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பட் பாப்போம் அதை கணிக்கிறாரா இல்லையா அப்படின்னு. 85 for 4. Waiting for hit. அடுத்த பந்து. Bowler 1. இது That's out. தாங்க விக்னேஷ். Rashid பாருங்க Khan, கரெக்டா new ஒரு striker. ட்ராப்புக்குள்ள Sriram Shed கொண்டு star. வந்துட்டாருங்க Your team ஜீவாவை. is selecting ball. முக்கியமான ஒரு பிரேக் த்ரூ பார்ட்னர்ஷிப்பை broken பண்ணிட்டாருங்க. சபரி வந்திருக்காரு. நேற்றுக்கு அற்புதமா ஆடி இருந்தார். 41 நாட் அவுட்ல போனாரு. பட் இன்னைக்கு எப்படி ஆட போறாரு பார்ப்போம். இது ஒரு டிஃபரெண்ட் கேம். Bowler 6. 5 ரன்கள். இதோட இந்த Score ஓவர் after முடிஞ்சதுங்க. 5.0 overs is 90 for 90 for 5. 5. Required இன்னும் 80 80 runs. ரன்கள் தேவை. New bowler. Harshit waiting for hit. அரவிந்த் வந்திருக்காரு. இதுவும் பயங்கரமான கான்டெஸ்ட் ஆயிருக்குங்க. இவங்க ரெண்டு பேருமே நண்பர்கள். சபரி vs அரவிந்த். Bowler 4. 1 One run. Your team is selecting ball. Waiting for அடுத்த hit. பந்து தமிழ் நிதி சைலண்டா ஆடிக்கிட்டு இருக்காரு இது வரைக்கும். பட் கொண்டு போக முடியுமா கடைசி வரைக்கும் அப்படிங்கிறது கேள்வி. 4 ரன்கள். தமிழ் நிதி moves to 42 now. Waiting for hit. Next delivery. Bowler 6. 5 5 ரன்கள். runs. என்னங்க இது 6 பிடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற கேள்வி தான் எழும்புது. அடுத்த பந்து. Bowler 6 5. ரன்கள். 6 runs. கணிச்சிட்டாருங்க. Your team is selecting ball. அற்புதமான டைமிங். சூப்பர் ஆடிட்டு இருக்காருங்க. அடுத்த பந்து. எஸ் தமிழ் இஸ் ஆன் 47. Waiting for சபரி hit. இஸ் ஆன் 12. விக்கெட் எடுத்து கொடுக்க முடியுமா அரவிந்த்? பேட்டிங் Bowler 3. 4 runs. மீண்டும் ஒரு Your நாளுங்க. team is selecting தடுக்கவே ball. முடியலங்க. ஜெயகாந்தால டைவ் அடிச்சாரு. பட் பால் கடந்து போயிடுச்சு. வேற வழி இல்லை. Waiting for hit. அடுத்த பந்து. Terrific running. Bowler 4. 3 runs. Very Score after expensive 6.0 in the over. overs is 113 for 5. எஸ் இன்னும் Required 57 57 ரன்கள் runs மட்டும்தான் from பாக்கி. 14.0 overs. அற்புதமான Waiting for பேட்டிங். selection of bowler. எஸ் இன்னும் 57 ரன்கள் தான் தேவை அப்படிங்கறத சொல்லிருந்தோம். பாருங்க சபரி இஸ் பேட்டிங் ஆன் 15. New தமிழ் bowler. இஸ் பேட்டிங். எஸ் இங்க Vallara மிஸ்டர் Super வல்லரசு Star மறுபடியும் Era. வந்திருக்காருங்க. இங்க இருந்து ஏதாவது அவரால் இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுமா பாப்போம். 113க்கு 5. சபரி ஆன் ஸ்ட்ரைக். Waiting for hit. They know each Bowler Run for the 6. second. 2 runs. other very well அப்படின்னு Waiting சொல்லலாம். for hit. 2 ரன்கள். Terrific Bowler running. 6. 3 3 ரன்கள். runs. You're waiting for hit. இங்க தமிழ் நிதி ஆன் ஸ்ட்ரைக். ஹீஸ் Bowler 3. That's out. அற்புதமான ஒரு Tamil Nidhi டெலிவரிங்க. 45 கரெக்டா star. கணிச்சு தமிழ் நிதியை 47 தூக்கிட்டாருங்க. runs. ஒரு முக்கியமான வீரர். New striker. Benjamin goes. Sonic இங்க Kumar பிரஸ் star. அந்த Kumar Your comes team to is the crease selecting now. ball. பாருங்க இங்க இருந்து என்ன நடக்க போகுது. Waiting for hit. முக்கியமான தருணத்துல தமிழ் நிதி காலி. Waiting for hit. 1 ரன். Bowler இதுதாங்க 5. நான் That's நினைச்சேன். out. அதே மாதிரி Sriram நடந்ததுங்க. Shed சபரி star. காலி. 24 runs. 8 balls. சடனா பாருங்க மொமெண்டம் ஷிஃப்ட் Waiting for ஆகுது. selection of striker. வல்லரசு மேட்சை கம்ப்ளீட்டா மாத்துறாருங்க. 2 New crucial striker. break throughs Mitchell கொடுத்துட்டாருங்க. Owen star for second time. Your team is Yes, selecting yeah. ball. விக்னேஷ் களமிறங்கி இருக்காரு. என்ன பண்ண முடியும் இங்க இருந்துன்னு பார்ப்போம். Waiting இன்னும் for hit. 51 ரன்கள் பாக்கி. 3 விக்கெட்டுகள் மட்டும் தான் கைவசம் இருக்கு. Bowler 4. 1 run 1 taken. run. அற்புதமான Score பவுலிங் after இந்த 7.0 ஓவர். overs is வல்லரசு 120 2 for 7. wickets. Required 50 runs from 13.0 overs. Waiting for selection of bowler. இப்ப யார் வர போறாங்க பந்து வீச அப்படிங்கிறது தான் கேள்வி. கனி அங்க பயங்கரமா ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. பட் பார்ப்போம் விக்னேஷ் வர போறாரா அல்லது ஜெயகாந்தா அல்லது வேறு ஏதாவது திட்டம் இருக்கிறதா அப்படிங்கறத தான் பார்க்கணும். New bowler. பலத்த டிஸ்கஷன் போயிட்டு Ray Star. இல்லைங்க நான் டிஃப்ரெண்டா ட்ரை பண்றேன். போ ராஜா நீ போய் போடு அப்படின்றாரு. எஸ்ங்க காளியப்பன் கம்ஸ் இன்டு தி அட்டாக் நவ. எஸ் இந்த மூவ் கிளிக் ஆயிடுச்சுன்னா வெஸ்ட் இண்டீஸ் டீம் வின் ஆயிடுவாங்க. Waiting for hit. பட் பாப்போம். Bowler 5. Single. 1 run. Your team is selecting ball.
அடுத்த பந்து பிரசன்னகுமார் இஸ் ஆன் ஸ்ட்ரைக். Waiting for hit. பெரிய ஷாட்டுக்கு போனா காலி ஆயிடுவாருன்னு தோணுதுங்க. பட் Bowler பாப்போம். 2, 1 run. இல்லைங்க, Your சிங்கிள். team is selecting ball. அடுத்த பந்து 1-1 ஆடிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும். பட் பாப்போம், Waiting for hit. முக்கியமான தருணமாக இருக்குங்க இந்த பால். எஸ்ங்க விக்னேஷ். Terrific Bowler running. 4, 3 runs 3 taken. Score Yes, after இது வரைக்கும் 7.3 rotating. over. Waiting for hit. அந்த அணுகுமுறையை கையாளுறாங்க. பட் பாப்போம், பிரசன்னகுமார் அவரால் பெரிய ஷாட்டுக்கு போகாம இருக்க Bowler முடியாதுங்க. 4, பாருங்க, நான் இதை 5 தாங்க runs. சொன்னேன். Your அந்த team is ஜெயகாந்த் என்ன selecting பண்ணிட்டு ball. இருக்காரு ஃபீல்டிங்ல? Waiting 5 for hit. ரன்கள். எஸ், ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச்ல நீங்க ஃபீல்டிங் சிறப்பாக பண்ணா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். Bowler 4, 6 6 ரன்கள். runs. என்ன Your team மாதிரியான is டைம் selecting வந்திருக்கு ball. பாருங்க. ஒரு குரூஷியலான டைம். விக்னேஷ் அற்புதமான 6. Waiting for எஸ், இன்னும் hit. 34 ரன்கள் தான் தேவை. பட் இந்த நேரம் ரொம்ப முக்கியங்க. விக்கெட் கொடுக்காம நீங்க இந்த ஓவர் முடிச்சீங்கன்னா கேம் உங்க பக்கம். அப்படி இல்லைன்னா Bowler 5, பாருங்க. எஸ், 0 அற்புதங்க. runs. இதுதாங்க Score after 8.0 overs விக்னேஷ் is நல்ல திங்க் 136. பண்ணி ஆடி இருக்காருங்க. New bowler. Valarasu press star Yes, verified. this over 1.0 overs. 7 டிசைட் பண்ண runs. போகுது 2 யார் wickets. வின்னர் அப்படின்னு எனக்கு தோணுது. வல்லரசு கையில் தாங்க இருக்கு. போன ஓவர் அற்புதமான மாயாஜல பந்து Waiting for வச்சு hit. பாருங்க அவருடைய ஃபிகர்ஸை பாருங்க. இது பயங்கரமான Bowler கான்டெஸ்ட். 6, பிரசன்னகுமார் 4 vs runs. வல்லரசு. Waiting 4 for ரன்கள். இப்போ பாப்போம். Bowler 4. 1 Waiting run for taken. hit. இங்க இன்னொரு விக்கெட் விழுந்ததுன்னா Bowler Yes, 6. 1 1 run. run. Score after 8.3 overs is 142 for 7. எஸ், இன்னும் Required 28 ரன்கள் 28 runs தேவை. from 11.3 overs. பிரசன்னகுமார் இஸ் பேட்டிங் ஆன். Waiting for hit. ரெண்டு பேருமே Terrific 12 running. ரன்களோட Bowler நிக்கிறாங்க. 2, 3 runs 3 taken. run. Your team is selecting ball. இஸ் விக்னேஷ் ஆன் ஸ்ட்ரைக். இந்த 2 பந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. வெஸ்ட் இண்டீஸ் Waiting 2 for அணிகளுக்குமே ரொம்ப முக்கியத்துவம். பாப்போம் என்ன பண்ண போறாரு. எஸ்ங்க, பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருக்காருங்க விக்னேஷ். Bowler 4. Single 1 taken. run. Your team is selecting ball. இன்னும் 24 ரன்கள் தேவை. கடைசி பால். விக்கெட்டோட முடிப்பாரா வல்லரசு. பிரசன்னா இஸ் பேட்டிங் ஆன் 15. விக்னேஷ் இஸ் பேட்டிங் ஆன் 13. Waiting for hit. இன்னும் 24 ரன்கள் தேவை. Bowler 4 6, ரன்கள். 4 runs. அற்புதமான Score after பவுண்டரிங்க. அங்க 9.0 பாருங்க அவருடைய overs is முகத்துல குஷியை 150 பாருங்க. for 7. Retired பிரசன்னகுமார். 20 runs from 11.0 overs. Waiting for selection of bowler. எஸ், உங்ககிட்ட 3 விக்கெட்டுகள் இருக்கு. 20 ரன்கள் தான் தேவை. New bowler. அற்புதமான ஒரு Nathan கான்டெஸ்ட் பார்த்துக்கிட்டு McSweeney இருக்கோங்க நம்ம இங்க. 2.0 ஒரு overs. த்ரில்லர். 28 runs, 5 wickets. எஸ், விக்னேஷ் இந்த ஓவரில் மேஜிக் பண்ணுவாராம். ஆல்ரெடி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காருங்க. செம்மையான ஒரு ஸ்பெல். விக்னேஷ் வெர்சஸ் Waiting for விக்னேஷ். hit. யார் வெற்றி பெற போறாங்க? முதல் பந்திலே தெரியுமோ அப்படின்னு தோணுதுங்க. பட் பார்ப்போம். Bowler 6. 4 ரன்கள். Waiting for hit. அற்புதமான அடி. ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணும் விதமாக இந்த ஷாட்டை நான் பார்க்குறேன். அடுத்த பார்த்து எஸ், ரொட்டேட் மோடில் போவாரா அல்லது என்ன பண்ண போறாரு. இன்னும் 16 ரன்கள் தான் தேவை. 3 விக்கெட்டுகள் கைவசம் இருக்கு. பட் விக்னேஷ் அவ்வளோ சாதாரணமாக விட மாட்டாருங்க. Waiting for hit. 6 ரன்கள். வாட் அ டைமிங். எஸ், விக்னேஷுக்கு எதிராக விக்னேஷ் எந்த விக்னேஷ் இதில் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறது தாங்க இன்னமும் நம்மளை எட்ஜ் ஆஃப் த சீட்ஸில் வச்சிருக்கு. 10 ரன்கள் தான் தேவை. Bowler 4. Single. 1 run. Score after 9.3 overs is 161 for 7. Required 9 இன்னும் runs 9 from ரன்கள் தான் 10.3 தேவை. overs. Your team is 161 selecting for ball. 7. எஸ், உண்மையிலேயே பாராட்டி ஆகணும். இவ்வளவு தூரம் அற்புதமாக ஆடி இருக்காங்க தென்னாப்பிரிக்கா. Waiting for hit. அடுத்த பந்து. Bowler 2 பிரசன்னகுமார். run. Your team is selecting ball. எஸ், இன்னும் 7 ரன்கள் தான் பாக்கி. இந்த ஓவரில் 2 பந்துகள் இருக்கு. விக்னேஷால விக்கெட் எடுத்து கொடுக்க முடியுமா? எல்லோருமே அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் சப்போர்ட்டர்ஸ். எஸ், ஒரு டிசைடர் அப்படின்னா இப்படி தாங்க இருக்கணும். பாருங்க 2 சைடுமே அற்புதமான ஒரு பேட்டிங்காக இருக்கட்டும் பவுலிங்காக இருக்கட்டும். இந்த பந்து Terrific Bowler running. 4. 3 ரன்ஸ். Your team is எஸ், selecting ball. பிரசன்னகுமார்
அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை காமிக்கிறாருங்க. தான் யார், சேசிங்காக இருந்தாலும் சரி, முதல் பேட்டிங்காக இருந்தாலும் சரி, அவருடைய பேட்டிங் எப்போவுமே அற்புதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. எந்த நேரத்தில் நம்ம அட்டாக் பண்ணணும், எந்த நேரத்தில் பதுங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு ஆடிக்கிட்டு இருக்காரு இது வரைக்கும். பட் இந்த மேட்ச் முடியலை. 4 ரன்கள் இருக்குங்க. எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கும் கிரிக்கெட்டில். கிரிக்கெட் இஸ் அ ஃபனி கேம் அப்படின்னு சும்மா சொல்லலை. விக்னேஷ் வர்சஸ் விக்னேஷ். இந்த பந்து Bowler 4, 1 run. 1 run. தொடர்ந்து ஓவர் முடிஞ்சது. Score after 10.0 overs is 167 for 7. Required 3 சூப்பர். runs from உண்மையிலேயே 10.0 overs. பாராட்டி ஆகணுங்க. Waiting for அற்புதமாக இருக்கு. selection of bowler. இன்னும் 3 ரன்கள் தான் தேவை. 3 விக்கெட்டுகள் கைவசம் இருக்கு. யார் இந்த ஓவரை வீச போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 167 for 7. New bowler. எஸ், இங்க மிஸ்டர் கனி நானே வரம்பா அப்படின்னு வந்திருக்காரு. 16 runs, 0 wickets. இன்னைக்கு எதிர்பார்த்த அளவு விக்கெட்ஸ் எடுக்க முடியல அவரால். பட் பார்ப்போம். விக்னேஷ் ஆன் ஸ்ட்ரைக். முதல் பந்து பாருங்க. நீ ஒரு ரன்னாக இருந்தாலும் சரி, நான் டிஸ்கஷன் கரெக்டாக பண்ணிட்டு தான் நான் போடுவேன், அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டேன் அப்படிங்கிறாருங்க. பட் பார்ப்போம், விக்கெட் ஆறுதல் விக்கெட்டாவது எடுக்க முடியும் அங்கேருந்து. அதுதாங்க நடந்ததுங்க. கரெக்டாக பிளான் போட்டாரு, அதுக்கேற்ற மாதிரி அந்த மலையில சிக்கிட்டாரோ அப்படின்னு நாங்கள் தோணுது. விக்னேஷ் காலி. பட் கேம்ல ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா? இன்னும் 2 விக்கெட்டுகள் தான் இருக்கு. இப்போ பாருங்க சடனா 167 for 8. ஒரு டிசைடர் அப்படின்னா இதுதாங்க டிசைடர். இன்னும் 2 விக்கெட்டுகள் தான் இருக்கு. இங்கிருந்து மேஜிக் பண்ண முடியும். மறுபடியும் ஒரு டிஸ்கஷன்ல இருக்காருங்க ஜெயகாந்த். என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு தெரியல. பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காருங்க மிஸ்டர் கனியோட. பாப்போம். Waiting for hit. சரவணன் ஆன் ஸ்ட்ரைக். இதை தாங்க சொன்னேன். RSK net start 2. உண்மையிலேயே என்னங்க நடக்குதுங்க? மிஸ்டர் கனி சடனா ஒரு மேஜிக்கை நிகழ்த்திட்டு இருக்காருங்க. Unbelievable scenes here. New striker Suryan Shed star for second time. Your team is selecting ball. மிஸ்டர் சவரி வந்திருக்காருங்க. நேற்றுக்கு அற்புதமாகவே ஆடி மேட்சையும் முடிச்சு கொடுத்தாரு. பட் இன்னைக்கு என்ன பண்ண போறாரு பாருங்க. ஒரு பதற்றமான மனநிலையில் இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் 3 ரன்கள் தான் தேவை. எங்க நம்ம மேஜிக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம் இந்த ஓவர் தொடங்குறதுக்கு முன்னாடி. நான் பண்றேன் ராஜா, நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காருங்க இது வரைக்கும் மிஸ்டர் கனி. இந்த பந்து 5 ரன்கள் முடிஞ்சுதுங்க. சோனியை முடிச்சு விட்டாரு. Tamil Nidhi 45 stars player of the match. எஸ், உண்மையிலேயே அற்புதமான கான்டெஸ்டா இருந்ததுங்க தென்னாப்பிரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் இடையில. பாருங்க, சவுத் ஆப்பிரிக்கா 1/1 விக்கெட். என்ன மாதிரியான ஒரு மேட்ச் பார்த்த ஒரு உண்மையிலேயே நம்ம எல்லோரையுமே சீட்டின் நுனியில் வைத்த ஒரு மேட்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு த்ரில்லர் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், அகெயின் குயிக்கா நம்ம மேட்சோடைய சம்மரிக்கு போயிடுவோம். இன்னைக்கும் அதே தாங்க தொடர்ந்தது. டாஸை ஜெயிச்ச தமிழ்நிதி, நீங்க முதல்ல பேட்டிங் ஆடுங்க ராஜா அப்படின்னாரு. அதற்கு ஏற்றார் போலத்தான் பேட்டிங் ஆடினாங்க. அற்புதமாகவே ஆடினாங்க அப்படின்னு நாங்கள் சொன்ன, சும்மா சொல்லக்கூடாது. எஸ், உண்மையிலேயே அற்புதமாக இருந்தது அவங்களுடைய பேட்டிங். 169 ஆல் அவுட். விக்னேஷ் அற்புதமான ஒரு 50 அடிச்சாரு. அதை தவிர்த்து பார்க்கும் பொழுது இதர வீரர்கள் அவங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் அற்புதமாக இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. அண்ட் கடைசி விக்கெட்டுக்கு மிஸ்டர் கனி 20 ரன்கள் அடித்தது ஒரு முக்கியமான ஒரு தருணமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஸ்கோர் அது வரைக்கும் ஒரு வெற்றி வர வேண்டிய ஸ்கோராக தான் இருந்தது. அந்த 150 140 நிச்சயமாக வந்து ஒரு டிசைடரில் எந்த அணியாக இருந்தாலும் வெற்றி பெறதுக்கு கடுமையாக முயற்சிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு மிஸ்டர் கனி அதை 170 மாற்றினார். அதனால தான் இந்த போட்டி இவ்வளவு ஒரு த்ரில்லராக நமக்கு மாறுச்சு. ஃபால் ஆஃப் விக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது 17 for 1, 22 for 2, 28 for 3, 39 for 4, 60, 61 for 5, 74 for 6. அதுக்கப்புறம் வந்தது பாருங்க பார்ட்னர்ஷிப். அதுதாங்க அற்புதமா இருந்தது. எஸ், இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் ஜெயகாந்த் பந்து வீச்சில் அற்புதமாகவே செயல்பட்டு இருந்தாங்க. பேட்டிங் பொறுத்த வரைக்கும் அவ்வளவாக அவரால் எதிர்பார்த்த அளவு செயல்பட முடியவில்லையோ அப்படின்னு தோணுது. சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங் பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே பிரவீன்
ஃபர்ஸ்ட் ஓவரில் 2 விக்கெட்டுகள் எடுத்தாருங்க. வழக்கமாக அதை தான் பண்ணுவார். அவருடைய வாடிக்கையே அதுதான். எப்போவுமே முதல் ஓவரில் எதிரணியினுடைய கான்ஃபிடன்ஸை உடைக்கிறது தான் அவருடைய வேலை. இங்கே அதை தான் பண்ணார். அங்கேயே கொஞ்சம் மொமெண்டம் மாறுச்சு. பட் இருந்தாலும் இதர பந்து வீச்சாளர்கள் அங்கங்கே சின்ன சின்ன சொதப்பல்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதனால தான் இவ்வளோ பெரிய ஸ்கோர் வந்தது. சபரி அகெயின் 2 for. அண்ட் அதே மாதிரி ஜீவரத்னம் அகெயின் அண்ட் அகெயின் விக்கெட் எடுத்து கொடுக்குறாருங்க ஒரு குரூஷலான டைமில். அவராக இருக்கட்டும், அதே மாதிரி அயான் மண்டல், சும்மா சொல்லக்கூடாதுங்க அவரை. நிச்சயமாக ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர். அவர் அற்புதமாகவே ஆடிட்டு இருக்காரு. 170 டார்கெட் அப்படிங்கிற பொழுது எப்படி அணுக போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். உண்மையிலேயே எல்லோருமே நல்லா சிறப்பாகவே ஆடினாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக அணித்தலைவர் தமிழ்நிதி 47 ரன்கள், ஒரு கேப்டன்ஸ் நாக். நீங்கள் 170 அப்படிங்கிறது சேஸ் பண்ணணும் அப்படின்னா 2 அல்லது 3 அவங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நிதியினுடைய இன்னிங்ஸ் ஒரு முக்கியமான சான்று அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி விக்னேஷ், அந்த சைடு ஒரு விக்னேஷ், இந்த சைடு ஒரு விக்னேஷ், இருவருமே சூப்பராகவே ஆடினாங்க. அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷனில் அற்புதமாகவே 2 பேருமே ஆடினாங்க. அண்ட் அதே மாதிரி ஜீவாவை நம்ம பாராட்டியே ஆகணுங்க. அற்புதமாக பார்ட்னர்ஷிப் கொடுத்தாருங்க தமிழ்நிதிக்கு. ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் வந்தது. அதே மாதிரி பிரசன்னகுமார் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை காமிக்கிறாருங்க. அகெயின் அண்ட் அகெயின் நாட் அவுட்ல தான் போயிருக்காரு பாருங்க. இதுதான் பேட்டிங் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பேட்டிங் சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. அந்த விதத்தில் பிரசன்னகுமார் அற்புதமான ஒரு பேட்டர் அப்படிங்கிறத நிரூபிக்கிறார். ஃபால் ஆஃப் விக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது 24 for 1, 24 for 2, 30 for 3, 30 for 4, 85 for 5. அதுதாங்க அந்த இடத்துல தான் ஒரு பார்ட்னர்ஷிப் 50 ரன் பார்ட்னர்ஷிப் வந்தது ஜீவரத்னம் அண்ட் தமிழ்நிதிக்கு இடையில. அதன் பிறகு அற்புதங்க. உண்மையாக தமிழ்நிதியாக இருக்கட்டும், பிரசன்னகுமாராக இருக்கட்டும், விக்னேஷ், உண்மையிலேயே விக்னேஷ் பொறுத்த வரைக்கும் காம் அண்ட் கம்போஸ்டாக ஆடின மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது அவருடைய இன்னிங்ஸ். அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஜெயகாந்த் இன்னைக்கு நான் அதுதான் சொன்னேன். முதல் ஓவரில் நீங்கள் எப்போ ஜெயகாந்த் கிட்ட விக்கெட் விடாமல் ஆடுறீங்களோ அந்த நேரத்தில் நிச்சயமாக உங்கள் அணி வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்கு இன்னைய போட்டி ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முதல் ஓவர் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து விக்கெட் எடுக்கல. இன்னைக்கு விக்கெட்லெஸ் அதாங்க போயிருக்காரு ஜெயகாந்த். அதனால தான் இந்த என்ன சொல்கிறது, இந்த டிசைடர் போட்டி பொறுத்த வரைக்கும் அவர் ஓவராக இருக்கட்டும், தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த பிரவீன்குமாராக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட நீங்கள் விக்கெட் விடாமல் ஆடினா மட்டும்தான் உங்கள் அணி வெற்றி பெறும். அதே மாதிரி விக்னேஷ் பேட்டிங்கில் மட்டும் இல்லை, பவுலிங் அற்புதமான பந்து வச்சுங்க. ஒரே ஓவரில் 4 விக்கெட்டுகள் எடுத்தார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஓவரில் 4 விக்கெட் எடுத்து அந்த அணி தோல்வி அடைவது என்பது உண்மையிலேயே டிசப்பாயிண்டட் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். ஏன்னா உசுரை கொடுத்து போராடினாருங்க மனுஷன். அப்படிதான் எனக்கு சொல்ல தோணுது. ஏன்னா பேட்டிங் இருக்கட்டும், பவுலிங் இருக்கட்டும், இன்னைக்கு அவருடைய டே தான். பட் இருந்தும் அந்த அணி வெற்றி பெற முடியலை. கிட்ட வந்தாங்க, நெருங்கினாங்க. பட் இருந்தாலும் இல்லைங்க. கடைசி நேரத்தில் மிஸ்டர் கனி 3 ரன்கள் தான் தேவை. 3 விக்கெட்டுகள் கைவசம் இருந்தது தென்னாப்பிரிக்காவுக்கு. அப்படி இருந்தாலும் நம்ம எல்லோரையுமே அந்த சீட்டின் நுனையில் வச்சு ஒரு மாதிரி த்ரில்லரை கொடுத்தாரு அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். ஹேட்ஸ் ஆஃப் டு மிஸ்டர் கனி. அற்புதமாகவே இந்த சீரீஸில் கேப்டன்சி பண்ணார். பட் இருந்தாலும் இன்னைக்கு அவரால் வெற்றி பெற வைக்க முடியலை. 2 விக்கெட்டில் எடுத்தாருங்க. பட் இருந்தாலும் அது பத்தலை. அதே மாதிரி வல்லரசு அற்புதமான பந்து வச்சு அவரும் 2 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார். சவுத் ஆப்பிரிக்கா won by 1 wicket. கேப்டன் தமிழ்நிதி இஸ் த பிளேயர் ஆஃப் த மேட்ச். அண்ட் எஸ் மக்களே, உண்மையிலேயே 3 போட்டிகளுமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது பார்க்கறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லாம விட்டேன் பாருங்க. இந்த 3 போட்டிகள் கொண்ட தொடரை தென்னாப்பிரிக்க அணி 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றி இருக்கிறது. கோப்பையை வென்றிருக்கிறது. அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் PK. Have a great night. Thank you.